ஹாய் வேஸ் ஆரோக்கியமான சுவையான ரெசிபிகளுக்கு மகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ என்னோட சேனல் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி குடமிளகாய் பொரியல் தான் பார்க்கலாம். இது எப்படி பார்க்கலாம், எப்படி செய்யலாங்கிறது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியுமா வீடியோ. குடமிளகாய் வந்து நான் 3 எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் குடமிளகாய் வச்சுக்கலாம். குடமிளகாயில் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சின்னா அதிக சத்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. அதனால் குடமிளகாய் வந்து நம்ம தாராளமாக செஞ்சு சாப்பிடலாம். பெரியவங்களும் சின்ன வரைக்கும் நான் குடமிளகாய் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 3 குடமிளகாய் தான் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு குடமிளகாய் நீங்கள் எடுத்துக்கலாம். குடமிளகாய் வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து நான் சின்ன பீஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தேவைப்பட்டால் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கடாய் வந்து நம்மளுக்கு ஹீட் ஆகிடுச்சு. நான் கடாயில் வந்து நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறோம்னா, நம்ம பைத்தம்பருப்பு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்பட்ட பைத்தம்பருப்பு யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் பைத்தம்பருப்பு யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து நமக்கு எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உளுந்தம்பருப்பையும் கடுகும் நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு வந்து வெடித்து வரட்டும். நம்மளுக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ வந்து வரமிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் வரமிளகாய் வந்து 1க்கு பதிலா 2ஆவே சேர்த்து பண்ணிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நம்மளுக்கு வதங்கட்டும். வெங்காயம் வந்து நான் எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், பொரியலுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ப்ரௌன் ஃப்ரைக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்தால் போதும். நம்மளுக்கு வந்து இப்போ வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து குடமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம வந்து கட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன பீஸு உங்களுக்கு ஓரளவுக்கு எப்படி உங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நல்லாத்தையும் வதக்கிட்டு இப்போ வந்து நான் பைத்தம்பருப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு வந்து நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். உப்பு இதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பைத்தம்பருப்பு வந்து வெந்நீரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு போட்டாலும் பரவாயில்ல. அப்படி வெந்நீரில் ஊற வைக்காமல் நீங்கள் அப்படியே மேலே தூவி விட்டாலும் போகும். நம்மளுக்கு வேகத்தில் வந்து வெந்துடும். இப்போ வந்து நான் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கனால வந்து இதிலே வந்து நம்மளுக்கு வந்து வெந்து வந்துடும். அதனால் வந்து பைத்தம்பருப்பு போட்டுக்கலாம். தேவைப்பட்ட பைத்தம்பருப்பு போட்டுக்கலாம். தேவையில்லை நம்ம பைத்தம்பருப்பு போட தேவையில்லை. இது குடமிளகாயில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இதய நோய்களுக்கு அதிகமாக சாப்பிடலாம். 2வது வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக ஓடும். உடல் எடையை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம். அப்படிங்கிறவங்களுக்கும் உடல் எடை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம். இந்த குடமிளகாயில் வந்து அவ்வளோ சத்துக்கள் நிறைந்திருக்கு. நம்மளுக்கு தெரியல. நம்மளுக்கு இப்போ நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இனிமேல் நம்மளுக்கு வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். வாரத்துக்கு ஒரு முறையாவது மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம வந்து இது செஞ்சு சாப்பிட்றது அவ்வளோது உடலுக்கு நல்லது. நான் வந்து துருவிய தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். துருவிய தேங்காய் வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பிடிக்கிறவங்க வந்து தேங்காய் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பிடிக்கல, எங்களுக்கு தேங்காய் போடுற பழக்கம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ண தேவையில்லை. அப்படியே நம்ம வந்து கிளறி லோ ஸ்பீடில் வச்சு கலர்னி நம்ம வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணால் போதும். நாங்கள் வந்து துரிய தேங்காய் போட்டிருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா நம்மளுக்கு வந்து பொரியல் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான மிகவும் சத்து உள்ள குடமிளகாய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் தான் நம்மளுக்கு வந்து வேகும். ரொம்ப நேரத்துக்கு வந்து இது நம்மளுக்கு எடுத்துக்காது. இது சின்னங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறையா எடுத்துக்கலாம். இதில் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் சி போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கு. இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். உடல் எடையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கும் நல்ல யூஸ் ஆகும். இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.